நீ எதுக்கும் கவலைப்படாதடா. யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை நான் நல்லா பாப்பேன். சரியா செல்ல குட்டி, என்னோட பொம்மை குட்டி, செல்ல தங்கம். என்ன சொல்றா உங்க செல்ல குட்டி? என்ன சொல்றான்? என்ன பார்த்து சிரிக்கிறான். பிறந்ததுல இருந்து ஒரே போராட்டமா இருக்கே. உலக வாழ்க்கை இவ்ளோ கஷ்டமா அப்படின்னு என்கிட்ட கேக்குறான். அவனுக்கு என்ன மேடம், அதான் நீங்க இருக்கீங்களே. அவ்வளவு வலிகளையும் தாங்கிக்கிட்டு அன்பை மட்டுமே கொடுக்க நீங்க இருக்கீங்களே. ஆனா எவ்வளவு நாள் மேடம் நீங்க இப்படி இருக்க முடியும்? இல்ல, நடைமுறையில இதெல்லாம் சாத்தியமாகுமான்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆமா மேடம், சந்தோஷம் உங்ககிட்ட கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா மேடம், இவனுக்காக நீங்க எல்லாரையும் எதிர்த்துட்டு வந்துட்டீங்க. இப்ப கை குழந்தையா இருக்கா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா காலம் பூராவும் இவனை நீங்க தூக்கி சுமக்க முடியுமா? மேடம், நம்ம ஒரு எமோஷனலா என்னால பாத்துக்க முடியாதா, பாத்துக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு குழந்தையை வளர்க்கறதுல நிறைய சிக்கல் இருக்கு மேடம். ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து ரேஷன் கார்டுல பேரை சேர்த்து குடும்பமாக்குறது வரைக்கும் எல்லாமே இங்க சிக்கல் தான். இவன் வாயால உங்களை அம்மான்னு சொல்லி கொடுத்தா அவன் உங்களை அம்மானு கூப்பிட்டுருவான். ஆனா சட்டம் அதை ஏத்துக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. என்னடா இவனும் மத்தவங்களோட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுறானேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாளைக்கு நம்மள நோக்கி வர பிரச்சனைய நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சார். இவனை வளர்க்கறதுல எனக்கு நிறைய சிக்கல் இருக்கு. ஆனா இதெல்லாம் காரணம் காட்டி நாம இவனை கைவிட்டுற முடியுமா சொல்லுங்க சார்? இங்க நாய் பூனையை பாத்துக்கிறதுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கும் நாம இருக்கோம். ஆனா ஒரு சக மனுஷனுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நாம ஏன் இல்ல சார்? இங்க நம்ம ஆளுக்கு ஒரு குழந்தையை தத்தெடுத்தா இங்க அநாத ஆசிரமம்னு ஒண்ணு இருக்காதே சார். இப்ப அதுதானே சார் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு குழந்தைய வளர்க்கறதுல என்ன சார் தப்பு இருக்கு சார்? பிறப்பு கொடுத்த அம்மா போயிட்டாங்க, வளர்க்க வேண்டிய அப்பா குப்பை தொட்டில வீசிட்டான். இவனுக்கு கடைசியா இருக்கிற நம்பிக்கை நான் மட்டும்தான். நானும் சமூகத்தை காரணம் காட்டி இவனை ஒதுக்கிட்டா இவன் பாவம் இல்லையா சார்? இங்க தடை செய்யறதுக்கு எல்லாரும் காரணம் சொல்லி ரெடியா இருக்காங்க. ஆனா ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. இது இன்னைக்கு நேத்து இல்ல, எப்பவுமே இப்படிதான். உங்க கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, யாரும் இவனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இவனுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பான இடம் அத நீங்க கொடுத்திருக்கீங்க. பாத்துக்க ஒரு ஆளு நான் இருக்கேன். மத்ததெல்லாம் போக போக பாத்துக்கலாம் சார். சாரி மேடம், நாங்களா இந்த குழந்தை மூலமா என்ன பிரச்சனை வரும்னு பாக்குறோம். ஆனா நீங்க குழந்தையும் பிரச்சனையும் பிரிச்சு பாக்குறீங்க. நீங்க பாக்குறதா சரியும் கூட. யூ கிரேட் மேடம். நான் ஒன்னும் கிரேட் இல்ல சார். ஆனா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இவனுக்கும் சரி எனக்கும் சரி நீங்க இப்ப செய்யறது ஒரு பெரிய உதவிதான். உங்க மனசு யாருக்கும் வராது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம்.
பாப்பா என்ன செய்யுது? என்ன செய்யற? ஓ, ஐயோ, ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. ஹலோ ஹலோ லட்சுமி மேடம். சொல்லுங்க சார். மேடம் நான் ஆபீஸ்ல இருந்து ப்ரோக்ராம் ஹெட் மோகன் பேசுறேன் மேடம். ஆமாமா சொல்லுங்க சார். என்ன மேடம் 5 நாளா ஆபீஸ்க்கே வரல, சொல்லாம கொள்ளாம லீவ் வேற போட்டியே. இங்க உங்க ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. சாரி சார், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதான் ஃபோன் பண்ணி லீவ் கூட என்னால சொல்ல முடியல. இன்னைக்கு நான் கண்டிப்பா வரதுக்கு முயற்சி பண்றேன் சார். சரிங்க மேடம், கண்டிப்பா வந்துருங்க. வரேன் சார். டேய், உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படிடா ஆபீஸ்க்கு போறது? கூட்டிட்டு போனாலும் அங்க நீ அழுதா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றதுனா? என்ன மேடம், கிச்சன்ல உங்களை வேலை பார்க்க விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானா? கிச்சன்ல இல்ல சார், ஆபீஸ்ல தான். எப்படி போய் வேலை பார்க்கறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு? இவன் வந்ததுல இருந்து நான் ஆபீஸ் வேலை பார்க்கறதையே மறந்துட்டேன். இப்பதான் ப்ரோக்ராம் ஹெட் ஃபோன் பண்ணி ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு கேட்டாரு. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு உறுதியா வந்துருவேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு எனக்கு கேள்வி பதில் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எப்படி ஆபீஸ்க்கு போய் சமாளிப்பேன்னு தெரியலையே சார். அவ்வளவுதானே, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? இப்ப என்ன, நீங்க ஆபீஸ்க்கு போகணும், போங்க. எனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல, நான் வீட்டுல தான் இருப்பேன். நான் இவனை பாத்துக்கிறேன். நீங்க எப்படி சார்? மேடம், எங்களாலையும் குழந்தைய பாத்துக்க முடியும். என்ன அப்படி பாக்குறீங்க? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்கணும், அப்பப்போ டயப்பரை மாத்தணும், சினுங்கன்னா தொட்டில் ஆட்டணும். இத பாருங்க, அது தெய்வ திருமகள் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வர விக்ரம் மாதிரி குழந்தைய நான் பக்காவா பாத்துக்கிறேன். சார், குழந்தைங்களை பாத்துக்கிறதுல ஆண்களோட பங்கும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன, எனக்கு தெரியுமா இல்லையாங்கிறதுன்னு உங்க டவுட்? ஒண்ணு வேணா பண்றேன், நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை குழந்தை எப்படி இருக்காங்கிறத வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். நீங்க அதை பார்த்துட்டு நிம்மதியா வேலையை பாருங்க. போங்க, போய் ரெடி ஆகுங்க. ஹலோ, இங்க பாரு, யார் ஆபீஸ்க்கு போறாங்கன்னு பாரு. யார் போறாங்க ஆபீஸ்க்கு? செல்லக்குட்டி, நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? சாருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, சமத்தா இருக்கணும். என்ன சரியா? அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். என்ன? ஆமாடா, சமத்து சமத்து. சரிடா சரிடா, டைமுக்கு பால் கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன். ஏய் முடிடா, ஏய் முடிடா, புடிச்சுக்காதடா. சரி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி, வந்துடுறேன். சாரி. சரி சரி சரி, நீங்க கிளம்புங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் எனக்கு போட்டோ அனுப்பணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பிச்சிட்டே இருப்பேன். சரி, ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணுங்க. கிளம்புங்க. போயிட்டு வரேன். ஃப்ரீயா விடுங்க. சரிங்க. பாய் 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 பாய். விளையாடலாமா? ஏய், லட்சுமி மேடம் பார்த்தா மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணாலும் உம்முனே இருக்கியடா. சிரிடா செல்லும். சிரி 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 சிரி. குழந்தையோட விளையாடும் போது யார் டிஸ்டர்ப் பண்றாங்க? யார் டிஸ்டர்ப் பண்றாங்க? யார் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க? போய் பாத்துடலாமா? 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 ஏ சந்தோஷ். ஹரி சார். என்ன திடீர்னு? வா வா.
வா சந்தோஷ். அம்மா ஆஃபீஸ் போயிட்டாங்களா சார்? அம்மா ஆபீஸ் போயிட்டாங்க. Okay. இவனை பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பாரு எப்படி அமைதியா இருக்கான்னு. சரி சந்தோஷ், நீ குழந்தையோட விளையாடிக்கிட்டு இரு. நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இந்தா இதோட விளையாடிட்டு இருக்கியா? குழந்தைய பாத்துக்கிறியா? நான் வந்துடுறேன். வடிகட்டி எங்க வச்சேன்? ஓ இங்க நடக்கிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ ஒருத்தன் தான் காரணம். நீ இங்க இருந்தா நான் என் அம்மாவை நிரந்தரமா பிரிய வேண்டியதான். சந்தோஷ், காஃபி ரெடி. சந்தோஷ், குழந்தையும் காணோம். எங்க போனா இவன்? சந்தோஷ், சந்தோஷ் நல்ல சொன்னா கேளு. குழந்தை எதுவும் பண்ணிடாத. சந்தோஷ் நல்ல எவ்வளவு கூப்பிட்டாலும் நிக்காம போறானே. எதுவும் விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி தடுக்கணும். லட்சுமி மேடம் வேற குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்கன்னு படிச்சு சொன்னாங்க. இவன் என்னடானா குழந்தை மேல உள்ள கோபத்துல குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். என்ன பண்றது? ஏன் இந்த சந்தோஷ்க்கு இப்படிலாம் புத்தி போகுது? என்ன கோவம் இருந்தாலும் அந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? மாதிரி வீட்டுக்கு வந்து காஃபி போடுறதுக்குள்ள திருட மாதிரி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானே. லட்சுமியிடம் வேற அரை மணி சொல்றது ஆபீஸ்க்கு போனாங்க. இப்ப அவங்க வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் இப்ப பண்ண போறது இந்த பிரச்சனையில இருந்து உனக்கும் எனக்கும் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு. என்ன என் அம்மா என்கிட்ட கொஞ்சம் கோவப்படுவாங்க, அதை நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு என் அம்மா தான் முக்கியம். அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ஐயோ, லட்சுமி மேடம் வேற போன் பண்றாங்க. உன் குழந்தைய எங்க கூட்டு போறான்? என்னன்னு சொல்லுவேன்? போன் எடுக்கலன்னா லட்சுமி மேடம் சந்தேகப்படுவாங்க. இப்ப குழந்தைய பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. சந்தோஷ்,
ஏன்டா நீ இப்படி மாட்ட வைக்கிற? ஹலோ ஹலோ சார். மேடம், குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கா? குழந்தை தூங்குறா. நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன் மேடம். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். சந்தோஷ், என்னடா இது? ஏற்கனவே இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வேற புதுசா எதுவும் பிரச்சனை பண்ணிடாதடா. சந்தோஷ், சந்தோஷ், ஏய் சந்தோஷ் நில்லு. சந்தோஷ், சந்தோஷ் கொஞ்சம் நில்லு. சொன்னா கேளு. சொல்லாம கொள்ளாம ஏன் குழந்தைய தூக்கிட்டு வந்த? எனக்கு எவ்வளவு பயமாயிடுச்சு தெரியுமா? என்ன சார், குழந்தைய ஏதாவது பண்ணிடுவனோன்னு பயந்துட்டீங்களா? நான் ஒன்றும் அவ்வளோ கொடூரமானவெல்லாம் இல்லை சார். அது இல்ல சந்தோஷ். லட்சுமி மேடம் குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ என்னடானா என்கிட்ட எதுவுமே சொல்லாம தூக்கிட்டு வந்துட்ட? அவங்க போன் பண்ணி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது சொல்லு. இப்ப வரும்போது கூட அவங்க போன் பண்ணாங்க. நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். சார், எனக்கு இந்த குழந்தைய பிடிக்காதுதான். அதுக்கு காரணம் இவனோட அம்மா. அவளால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை என்னோட லைஃப்ல. அவ போனதுக்கு அப்புறமும் இவ மூலமா வந்து அந்த பிரச்சனையை கண்டினியூ பண்றா. பாருங்க, இவனை வளர்க்குறேன்னு சொல்லி எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் சார், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலான்னு இவனை இங்க தூக்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட கேட்டா நீங்க விட மாட்டீங்க. அதான் இவனை சொல்லாம தூக்கிட்டு வந்தேன். சரி, எதுக்காக கோயிலுக்கு தூக்கிட்டு வந்த? சொல்றேன் சார். அசோக். ஹாய் சந்தோஷ். ஹாய். ஹாய். இவங்க தான் என்னோட மனைவி. ஓ ஹாய். குழந்தை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்தாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கான். ஓகே. ஓ பத். ஓ ஓ ஓ. யார் இவங்க? யாரு தூக்குனாலும் போவான், அழவே மாட்டான். சந்தோஷ் சார் ஒரு நிமிஷம். என்ன சரி, சார்? சரி. குழந்தை அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. யார் சந்தோஷ் இவங்க? இது குழந்தைய அவங்க கையில கொடுத்துருக்க? சார், அவன் என் ஃப்ரெண்ட் அசோக். அது அவனோட ஒய்ஃப் பிரியங்கா. ஹரி சார், அவன் ஒரு பிஸ்னஸ் மேன். அது மட்டும் இல்லாமல் வெல் செட்டில்டு சார். ஆனால் என்ன, மேரேஜ் ஆகி அவனுக்கு 7 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை இல்லைன்னு எப்பவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான் சார். டாக்டரும் குழந்தை பிறக்கிறது இனிமேல் ரொம்ப அதிசயம்னு சொல்லிட்டாரான். அதான் அவங்க அந்த குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன சார், நீங்க புரியாத மாதிரி கேக்குறீங்க? இந்த குழந்தைய அவங்களுக்கு தத்து கொடுக்கலான்னு தான் அவங்கள பார்க்க வர சொன்னேன். என்ன விளையாடுறியா? இவனை தத்து கொடுக்க முடிவு பண்ண நீ யாரு? லட்சுமி மேடத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க சந்தோஷ். ஐயோ, இங்க பாருங்க சார், இதுல நீங்க கோவப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்கள பாருங்க, அவங்களுக்கு தத்து கொடுத்தா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அவன் ஒரு பணக்கார குழந்தையா வளருவான். அவனோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் சார். சார், அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கு எப்பெல்லாம் அவனை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அவனை போய் பார்க்கலாம். அது எல்லாத்துக்குமே நான் சொல்லி வச்சிருக்கேன். அதுவும் ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க சார். என்ன பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா?
லட்சுமி மேடம் பாவம் பார்த்து வளர்க்கல, பிள்ளையா நினைச்சுதான் வளர்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனா உன்னையும் அவனையும் ஒன்னா தான் பாக்குறாங்க. அதுதான் சார் என்னோட பிரச்சனையே. என் அம்மா எனக்கு மட்டும்தான் சார் சொந்தம். அது குழந்தையாவே இருந்தாலும் என் அம்மா கிட்ட இருக்கிறது எனக்கு பிடிக்கல சார். நான் முள்ளில விழுந்த துணியை கிழியாம எடுக்க பாக்குறேன். யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இந்த பிரச்சனை தீரணும்னா அதுக்கு இதுதான் சார் ஒரே வழி. நீ எதுவும் பேச வேண்டாம், ஒரு நிமிஷம் இரு வரேன். சார் ஒரு நிமிஷம் சார். ஹரி சார், ஹரி சார், சார் சார் ப்ளீஸ் சார். மேடம் சந்தோஷ், எங்களுக்கு குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆமா சார், ஏதோ எனக்கு பிறந்த மாதிரி தோணுது. இவனை நாங்களே வளர்த்துக்கிறோமே, இவனை பிரியவே எனக்கு மனசு வரல. இப்பவே தூக்கிட்டு போறதுனா கூட நாங்க ரெடி தான்.